எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ரைஸ் சீரிஸில் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஃபார்மை பார்க்க போனேன். அங்கே ஒரு ஃபார்மர் என்ன சொன்னார் அப்படின்னா, டிஎஸ்ஆர்னு ஒரு மெத்தட் இருக்குது, டைரக்ட் சீடிங் ரைஸ் மெத்தட். என்னென்னா, நம்ம நெல்லை நட்டு வைக்காமல் தூவுறோம் அப்படின்னா, அதுக்கு அதுதான் இப்போ நிறைய சஸ்டைனபிள்னு சொல்கிறாங்க. தண்ணி நிறைய கம்மியாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஃபாரினர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன பிரச்சனையாகுதுன்னா, இந்த மெத்தடில் கலை இருக்குது பார்த்திங்களா, அது அதிகமாக வளருதுன்றாங்க. வீடு அதிகமாக வளர்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த வீடை எடுக்கிறதுக்கு திருப்பி மருந்து அடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா மாதிரி நம்ம மனிதர்கள் அங்கேயும் நிறையா கிடைக்கல, ஹியூமன் பவர் நிறையா கிடைக்கல. அதனால் இதுக்கு திருப்பி வீடை கொல்றதுக்கு ஹெர்பிசைட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இந்த களைக்கொல்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது கிளைஃபோசேட் இருக்குது. இந்த கிளைஃபோசேட்னால் கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கெமிக்கல் எல்லாமே முக்கால்வாசி ஃபாரின் கம்பெனிகிட்ட தான் இருக்குது. நம்ம ஃபாரினர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தண்ணி அதிகமாக தேவைப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த சஸ்டைனபிள் ரைஸ் க்ரோயிங் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி, தண்ணி கம்மியாக தேவைப்பட்டு கடைசி கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம இது நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. பட் ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா அதுக்கான கரெக்டான வீட் மேனேஜ்மெண்ட் செய்யணும். இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். என்ன தான் இருந்தாலும் வெஸ்ட்டில் இருக்கவங்க ஃபாரினர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாமல், நமக்கு எது நல்லது, நம்ம ட்ரெடிஷனுக்கு எது நல்லது அப்படின்னு சொல்லி அதை கரெக்டாக ஆராய்ஞ்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். டாடா பாய்.